நமஸ்காரம் எல்லாருக்கும். வெல்கம் டு கனாஸ் வாட்ஸ் குக்கிங். இன்னைக்கு நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஹெல்தியான பனானா பிரெட் பண்ண போறோம். 2 நேந்திர பழம் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக நமக்கு பனானா அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் ரிச் இன் பொட்டாசியம். எஸ்பெஷலி நம்ம இந்த நேந்திர பழம் சாப்பிடும்போதில் இன்னும் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. பசங்களுக்கு இதை நம்ம வேவிச்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. நமக்கு எந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த பழம் எல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சு. இந்த தோல் உள்ளுக்குள்ளே நல்லா இருக்கும், ஆனால் தோல் கொஞ்சம் கருத்துடுச்சுன்னா நம்ம பசங்கள்லாம் இது வேணான்னு சொல்லி சாப்பிட மறுத்துடுவாங்க. நார்மலி வந்துட்டு இந்த பனானா பிரெட் இல்லை பனானா கேக்குக்கு வந்துட்டு பச்சை பழம் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் மோர் ஸ்வீட் அப்படின்றனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும்னு நான் இன்றைக்கி நல்ல பழுத்த கேரளா பனானா நேந்திர பழம் எடுத்திருக்கேன். இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பழம் வந்துட்டு நல்ல பழமாக இருந்துச்சுன்னா அது டேஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், பிரெட் கேக்கெல்லாம் பண்ணுறதுக்கும். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடாதீங்க. அது பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் மாறிடும். இது மாதிரி நீங்கள் ஃபோக் வச்சு இது நீங்கள் மேஷ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும். ப்ளஸ் அது குட்டி குட்டியாக அது வாயில் கிடைக்கும் போதும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட பனானா ப்ரெட்டுக்கு நான் 2 பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 50 கிராம்ஸ் அளவு அன்சால்டட் பட்டர், ப்ளஸ் ஒரு 1/4 கிளாஸ் அளவு பச்சை பால், 2 முட்டை, ப்ளஸ் 1.5 கப்ஸ் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா. பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஆட்டாலாம் யூஸ் பண்ணும்போது சரி வராது. ஸோ தட்ஸ் வை ஐம் ஷோயிங் இட் வித் மைதா. கொஞ்சம் அது நீங்கள் பழகினதுக்கப்புறமா நீங்கள் ஆட்டாவில் செஞ்சு பாருங்கள், ப்ரெட்டு ரொம்ப நல்லா வரும். ப்ளஸ் கொஞ்சமாக நமக்கு வெனிலா எசன்ஸ் அண்ட் பேக்கிங் சோடா, ஜஸ்ட் அ பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா. அண்ட் டு நாட் ஃபர்கெட் நமக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சின்னமன் பவுடர் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா வரும். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது இதில் நமக்கு கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க நார்மலாக நட்ஸ் எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேக்கு ப்ரெட்டு நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால சாப்பிட்டுப்பாங்க. இன்றைக்கி நான் வந்துட்டு கொஞ்சமாக பிஸ்தா அண்ட் பதாம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மெலன் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்ட் கிரான்பெரிஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இஷ்டப்பட்டால் வேறு வால்நட்ஸ், டேட்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நமக்கு ட்ரைடு டூட்டி ஃப்ரூட்டி கிடச்சிதுன்னா பசங்க சாப்பிட்றாங்கன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக வந்துட்டு நான் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன், அன்பாலிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நமக்கு 1.5 கப் ஆஃப் மாவு எடுத்திருக்கோம். அதில் 2 பழம் இருக்கிறதுனால பழத்தோட ஸ்வீட் இருக்கும். ப்ளஸ் நான் இன்றைக்கி இதில் ஒரு 1/2 கப் ஆஃப் நாட்டு சர்க்கரை. நார்மலாக பார்த்தீங்கன்னா பனானா ப்ரெட்டுக்கும் பனானா கேக்குக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. பனானா ப்ரெட்டுன்றது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நிறைய மாவு சேர்த்துருப்போம், ஸ்வீட்டும் கம்மியாக இருக்கும் அதில். அட் த சேம் டைம் கேக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ளஃபியாக மாவு கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி பேட்டர் மாதிரி போட்டிருப்பாங்க அவங்க. ப்ளஸ் அது மேலே ஃப்ராஸ்டிங் எல்லாம் இருக்கும். இப்போது சுகர் ஓரளவு மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 கிராம்ஸ் பட்டர் அண்ட் 2 எக்ஸ் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம 1 ஸ்பூனு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு நல்ல சுகர், எக், பட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை ரொம்ப ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு, ஆனால் அதுவும் சர்க்கரை தான். ஸோ நம்ம ஒயிட் சுகர் வேணாம், ப்ரௌன் சுகர் வேணான்னு சொன்னாலும் இதுவும் சுகர் தான். ஸோ நம்ம எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம குறைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் இப்போ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் நம்ம இதில் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கட்டி ஆகிடுச்சுன்னா நம்ம திருப்பி பால் போட்டுக்கலாம், ஆனால் தண்ணி ஆகிடுச்சுன்னா நம்ம மாவு ஆட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் எப்பவும் நம்ம இது மாதிரி ஒரு சீவர் வச்சு நம்ம இது மாதிரி தட்டினோன்னா அது ஈவனாக விழுகும். ஒரு வேளை அதில் லம்ஸ் இருந்தாலும் அது இருக்காது. ஒரு 1 பிஞ்ச் ஆஃப் சின்னமன் பவுடர் இது போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன ஸ்பூன் ஆஃப் பேக்கிங் சோடா இதை போட்டுட்டு நல்லா இதை தட்டிக்கோங்க. மறக்காமல் ஒரு சின்ன டீஸ்பூன் சால்ட். நம்ம எந்த ஒரு குக்கிங் பண்ணாலும் அதில் சால்ட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த பேட்டரை ஸ்லோவாக 1 சைடாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ப்ரெட்டு மிக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்குது. ப்ரெட்டுக்கு இது மாதிரி கட்டியாக தான் இருக்கும். கேக்குனா தான் நம்ம இப்படி ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்படி போடும்போது அது அப்படியே ஃபோல்டாகி விழுகும். சைடில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு 1 சைடாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட பனானா ப்ரெட் வந்துட்டு நம்ம பட்டரில் தான் செஞ்சிட்ருக்கோம். சில பேர் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம்.
இங்கே வச்சுருக்கிறோம் இல்லையா நட்ஸு, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் பட்டரில் இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ப்ரெட்டு பேக் பண்ணுறதுக்கு அப்படின்னுட்டு நமக்கு ஒரு மெட்டீரியல் கிடைக்குது. ஒருவேளை இது கிடைக்கலட்டா நம்ம கேக் பேக் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அந்த வெசல் ட்ரே கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பட்டர் அப்ளை பண்ணணும். சும்மா கையெல்லாம் போடாமல் நமக்கு இந்த பட்டர் பேப்பர் இருக்கும் இல்லையா, அதே நீங்கள் வந்துட்டு லைட்டாக டேர் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துகிட்டு இட்ஸ் பி ஈஸி ஃபார் யூ டு அப்ளை. நட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா நம்மளோட பேட்டரை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்தளவு திக்னஸ் இருக்கும் ப்ரெட்டுக்கு. இதை மிக்ஸ் பண்ணும்போதே அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். திக்காக இருக்குது. ஸோ நீட்டாக ஊற்றிக்கோங்க. ஸோ தட் அது எல்லா சைடுமே அது வர்ற மாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையும் கேக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி ட்ரே இல்லை அப்படின்னா நார்மல் நமக்கு ஸ்டீல் வெசல் இருக்கு இல்லையா, அதிலே நீங்கள் வச்சு சுற்றி கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கீழே எப்போவுமே தண்ணி வைக்காதீங்க, சால்ட்டு வச்சுட்டு அதில் அந்த வெசலை வச்சு மூடிடுங்க. எப்போவுமே ப்ரீ ஹீட்டட் ஓவன்னு சொல்லுவோம். அந்த ஓவன் ஹீட்டாக இருக்கும்போது நீங்கள் இதை வச்சிங்கன்னா கொஞ்சம் அது குக்கிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், பேக்கிங். அதே மாதிரி நீங்கள் பாத்திரத்தில் வைக்கும்போதும் சரி, பாத்திரத்தை மூடி வச்சு நல்லா ஒரு ½ அன் ஹவர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறமா வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணுங்கள். இதை நம்ம இப்போ ஓவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஓவன் வந்துட்டு நம்ம 140 டிகிரிஸில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த சமயத்தில் நம்மளோட ட்ரேயை உள்ளே வச்சிடலாம். 180 டிகிரிஸ்க்கு நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். நல்லா அடுத்து வந்துருச்சு. ஆனால் அது பேக் ஆகிருக்கா இல்லை உள்ளுக்குள்ளே வேகலையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கை லைட்டாக வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் ஒரு ஹோல் இருக்கும் சென்டரில். ஸோ அதுக்குள்ளே இது மாதிரி கம்ப்ளீட்டாக உள்ளே விட்டுட்டு நீங்கள் இப்படி எடுக்கும்போது இப்படி பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கெல்லாம் ப்ரெட் இருக்கும், கொஞ்சம் கூட ஒட்டலை, நல்லா உதிரியாக வந்திருக்கு. அப்படின்னா நம்மளோட பனானா பிரெட் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த சமயத்தில் கண்டிப்பாக நம்ம வெளியில் எடுத்துடணும், இல்லாட்டினா அடியில் பிடிச்சிடும், டேஸ்ட்டு போயிடும். நம்ம இங்கே தொட்டு பார்க்கலாம், நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. ஆனால் அந்த ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் இது. கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம லைட்டாக மேலாப்பில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போவே நம்ம தட்டி எடுத்து கட் பண்ணோன்னா கண்டிப்பாக அது பால் மாதிரி உருண்டு போயிடும். அது ஒரு 15 மினிட்ஸு நல்லா கூல் ஆகிடுச்சு, நமக்கு பார்த்தாலே தெரியும். அப்போது நமக்கு இது மாதிரி எச்டு நைஃப் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஃபஸ்ட்டு நமக்கு இதை சைட்ஸ் எல்லாம் இதிலேருந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி செஞ்சோன்னா அது கொஞ்சம் வெளியில் வரும். பார்த்தீங்கன்னா இது நல்ல ப்ரெட்டு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இது மாதிரி கத்தியை வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பொறுமையாக நமக்கு ப்ரெட்டு ஷேப்க்கு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம இதை மைதாவில் தான் செஞ்சோம், ஆனால் இதில் நாட்டு சக்கரை போட்டிருக்கோம், நமக்கு நிறைய நட்ஸு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக நம்ம எப்படி நம்ம பேக்கரிஸ் எல்லாம் வாங்குவோமோ அதே மாதிரி ப்ரெட் இருக்குது. But we have made a healthy bread. The super tasty banana bread is ready. இதுக்கு முன்னாடி நான் வந்து மைதா வச்சு நான் பண்ணேன். அதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான், அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் இங்கே மைதாக்கு பதிலாக நான் மல்டிகிரெயின் ஆட்டா யூஸ் பண்ணியிருக்கேன். 2 விதமாகவும் செஞ்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.